இப்போ நம்ம சேமியா உப்புமா தான் செய்ய போகிறோம். ஈஸியான மெத்தடில் சீக்கிரமாக எப்படி செய்கிறது அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போட போகிறோம். கடுகு வெடிக்குது. உப்புமாவுக்கு தேவையான பொருட்கள் அடுத்து கேரட்டு, பச்சை மிளகாய், பீன்ஸு எல்லாமே போடுவோம். காய்கறி நல்லா வதங்கிட்டு இப்போ பீன்ஸு கேரட்லாம் வந்துட்டு ஆப்ஷனல் தான், வேணுமா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் போதும். இப்போ நான் சேமியா உப்புமா தான் நான் பண்ண போகிறேன். பீன்ஸு கேரட்லாம் போட்டோம்னா தனியாக கொடுத்தோம்னா குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் உப்புமாவோடு சேர்த்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் சேர்த்து போட்டுருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான உப்பு நான் போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம தேவையான சேமியாவோ இல்லை ரவையோ எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. சேமியா கலந்து போட்டுக்கலாம். நான் 100 சேமியாவுக்கு 100 தண்ணி ஊற்றிருக்கேன். அதுவே போதுமான அளவு தான். 400 சேமியா போடுறேன், அதனால் 400 தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கிண்டிடலாம். இதோட ரவையும் வேணாலும் கொஞ்சோண்டு வறுத்து போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக கூட வைக்கணும். இப்போ நான் ரவை போடல, வெறும் சேமியா மட்டும்தான் பண்ணுறேன். அதனால் 100க்கு 100 தண்ணி போதும். இப்போ நம்ம மல்லி இலையை தூவி இறக்கிக்கலாம். சுவையான உப்புமா ரெடி. பாருங்கள், இது அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும். கிண்டி விட்டு பார்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறியும் நிறைய இருக்குது. நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். நன்றி.